ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் பாரதியார் பேசுகிறேன். நான் 1882 டிசம்பர் 11ஆம் தேதி தமிழ்நாட்டின் எட்டயபுரம் என்னும் ஊரில் பிறந்தேன். என் தந்தை சின்னசாமி ஐயர், என் தாய் லக்ஷ்மி அம்மாள். என் முழு பெயர் சுப்பிரமணியன். 11 வயதில் எட்டயபுரம் சமஸ்தானத்தில் கவிதை பாடியபோது எனக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதிலிருந்தே நான் சுப்பிரமணிய பாரதி ஆனேன். நான் மிகவும் இளம் வயதில் திருமணம் செய்து கொண்டேன். என் மனைவியின் பெயர் செல்லம்மாள் பாரதி. அவர் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய துணை. என் போராட்டங்களிலும் வறுமையிலும் நாட்டுப்பற்றிலும் அவர் என்னுடன் நின்றார். எங்களுக்கு 2 மகள்கள், தங்கம்மாள், சகுந்தலா. என் தந்தை மறைந்த பின் நான் காசி சென்றேன். அங்கே சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கிலம் போன்ற பல மொழிகளை கற்றேன். அங்கேயே தேசபக்தி தீ என் உள்ளத்தில் பற்றியது. 1904இல் சென்னை வந்தேன். ஸ்வதேசமித்ரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியாற்றினேன். பிறகு இந்தியா, பாலபாரதம் போன்ற பத்திரிகைகளை நடத்தினேன். என் எழுத்துகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, அவை சுதந்திரத்தின் சத்தம். நான் பாலகங்காதர் திலக் அவர்களின் தீவிர சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டேன். 1906இல் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்றேன். பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து எழுதியதால் என்னை கைது செய்ய முயன்றனர். 1908இல் நான் புதுச்சேரி சென்றேன். அப்போது அது பிரெஞ்சு ஆட்சிக் கீழ் இருந்தது. அங்கே 10 ஆண்டுகள் தஞ்சம் கொண்டேன். அங்கே ஸ்ரீ ஆரவிந்தோ மற்றும் VVS ஐயர் உடன் வாழ்ந்தேன். அந்த காலத்தில்தான் பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு போன்ற படைப்புகள் உருவானது. பெண்கள் விடுதலைக்காக புதுமை பெண் என்ற கருத்தை உலகிற்குச் சொன்னேன். பெண்கள் கல்வி கற்க வேண்டுமென்றேன். சாதி ஒழிக்க வேண்டுமென்றேன். சமத்துவம் வேண்டுமென்றேன். 1918இல் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு திரும்பினேன். கடலூர் அருகே கைது செய்யப்பட்டேன். சில நாட்களில் விடுதலை பெற்றேன். சென்னையில் திருவல்லிக்கேணி பகுதியில் வாழ்ந்தேன். ஒரு நாள் பார்த்தசாரதி கோவிலில் இருந்த யானைக்கு நான் உணவு கொடுக்க முயன்றேன். அது என்னை தாக்கியது. அந்த காயம் முழுமையாக ஆறவில்லை.